ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1657வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து முழுக்க 10 திருமொழிகளும், அதாவது 100 பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்களாகும். இந்த பாசுரத்திலே தொண்டீர் உய்யும் வழி கண்டேன், வாருங்கள் கண்ணபுரம் தொழலாம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் உபதேசித்து கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் தொடர்ந்து சொல்லுகிறார். கஜேந்திரனும் விபீஷணனும் இறைவனை அடையும் தகுதி பெற்ற பக்குவம் உடையவர்களாதலால் அவர்களுக்கு எம்பெருமான் அருளினான். சென்ற பாசுரத்திலே கஜேந்திர ஆழ்வானுக்கும் விபீஷண ஆழ்வானுக்கும் அருளிய திறத்தை சொன்னார் அல்லவா? அதற்கு ஒரு கேள்வி எழுகிறது, நெஞ்சம் கேட்கிறது. கஜேந்திரனும் விபீஷணனும் இறைவனை அடையும் தகுதி பெற்ற பக்குவமுடையவர்களாயிருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு எம்பெருமான் அருளினான். நின்றவா நில்லா நெஞ்சின் நிலையுடைய, பெரிய திருமொழியிலேயே முதல் 10 1:4 சொல்லுவார், நின்றவா நில்லா நெஞ்சின் நிலையுடைய, ஒரு நிலையில்லாத நெஞ்சம் எனக்கு இருக்கிறது, அப்படிப்பட்ட என் மீது எம்பெருமான் கருணை செய்து எனக்கு எவ்வாறு பக்குவ நிலையை அருளுவான் என்று மனம் கேட்டது. அதற்கு பதிலாக பாஞ்சாலிக்கு பகையானவர்களை, திரௌபதி தான் பாஞ்சாலிக்கு பகையானவர்களை கைகளாலும் கால்களாலும் கொன்ற கண்ணன் உனக்கு பக்குவ நிலையை உண்டாக்குவான், கவலைப்படாதே நெஞ்சே என்று இந்த பாடலில் மீண்டும் நெஞ்சினை தெளிவடைய செய்கிறார். கண்ணபிரானாய் அவதரித்து செய்த அரிய செயல்களை இந்த பாசுரத்திலே கூறுகிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க, மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ வலிமிக்க, காலார் மருதும் காய்சினத்த கழுதும் கதமா கழுதையும், காலார் மருதும் காய்சினத்த கழுதும் கதமா கழுதையும், மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் அடிவித்து, மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் அடிவித்து, காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே, காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. வாருங்கள் தொழலாம் கண்ணபுரத்தை என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. அற்புதமான ஒரு பாசுரம். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாது இரு நீ வலிமிக்க, காலார் மருதும் காய்சினத்த கழுதும் கதமா கழுதையும், மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து, காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கழுது என்றால் பேய் என்று பொருள். கழுது, காய்சினத்த கழுது என்று. மாலாய் மனமே, கவலைப்படாதே, அருந்துயரிலே வருந்தாதே, நீ எதற்காக வருந்தாமல் இருக்க வேண்டும்? நாம் செய்த பாவம் அவ்வளோ செய்திருக்கிறோமே, நமக்கு நெஞ்சு நிலை இல்லாமல் இருக்கிறதே என்று மனம் சொல்ல கவலைப்படாதே. வலிமையான காலார் மருதும் காய்சினத்த கழுதும் கதமா கழுதையும், மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து, காலால் சகடம் பாய்ந்தான். கண்ணன் எம்பெருமானுடைய லீலைகளையெல்லாம் வரிசையாக சொல்லி அவனுடைய ஊர் கண்ணபுரம் நாம் தொழுவோம் என்று சொல்லுகிறார். அந்த விவரங்களை விளக்கத்திலே நாம் பார்க்கலாம். நெஞ்சே, நீ மயக்கங்கண்டு துயர் உறாமல் வருந்தாமல் இரு. ஏனென்றால் வலி மிகுந்த வேரூன்றி இருந்த 2 மருத மரங்களையும், கோபம் கொண்டு வந்த பூதனையையும், கோபத்தையுடைய கேசி என்னும் குதிரையையும், கழுதை வடிவில் வந்த தேனுகாசுரனையும், பெரிய வடிவில் வந்த எருதுகளையும் யானையையும், மன்னர்களின் உயிரையும் முடித்தவனும், திருவடியினால் சகடாசுரனை பாய்ந்து முடித்தவனுமான பெருமானுடைய ஊர்
திருக்கண்ணபுரம், அதனை நாம் தொழுவோம். நெஞ்சே, நாம் திருக்கண்ணபுரத்தை தொழும்படியான பாக்கியம் பெற்றோமாதலால் இனி நீ சம்சாரத்தில் வீணாக மயங்கி வருந்துதலை விட்டுவிடு. அந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? விரோதிகளை அழிப்பதையே தொழிலாக கொண்டிருப்பவன், அசுர ஆவேசம் கொண்ட இரட்டை மருத மரங்களை முறித்து ஒழித்தவன், நஞ்சு தடவிய முலையை கொடுத்து கொல்ல வந்த பேய்ச்சி பூதனையை முலையுண்கிற பாவனையிலே உயிரை உண்டு முடித்தவன், கழுதை வடிவு கொண்டு நலிய வந்த தேனுகாசுரனை மாய்த்தவன், நப்பின்னை பிராட்டியின் கலவிக்கு இடையூறாயிருந்த வலிமையான 7 விடைகளை செற்றவன், கம்சனது அரண்மனை வாயிலே மதமூட்டி நிறுத்தப்பட்டிருந்த குவலையாபீடம் என்னும் மத யானையை பாகனோடும் கூட உயிர் தொலைத்திட்டவன், கம்சனது சபைக்கு செல்லும் போது எதிர்த்து சண்டையிட்டு கொள்ளும்படி கம்சனால் ஏவப்பட்டிருந்த சானூரன், முஷ்டிகன் என்னும் பெரும் மல்லர்களை பொடிபடுத்தினவன், மிக்க இளம்பிராயத்திலேயே குழந்தையாக இருக்கும் போதே தன் மேல் விழுந்து கொல்ல வந்த, கம்சனுடைய ஆணையின் இணங்க தன் மீது விழுந்து கொல்ல வந்த சகடாசுரனை, ஒரு வண்டி வடிவில் வந்த சகடாசுரனை பாலுக்கழுகின்ற பாவனையிலே நிமிர்த்தப்பட்ட தன் திருவடியினால் லேசாக உதைத்து அழித்தவன். பாரதி சொல்லுவான் அல்லவா, காலா என் அருகே வாடா, உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று சொல்லுவான். சற்றே லேசா உன்னை மிதிக்கிறேன் காலா, எமனே வா என்று சொல்லுவான். அதுபோல இங்கே எம்பெருமான் லேசாக மிதித்தான். அந்த சகடம் வண்டி அது தூள் தூளாக போய்விட்டது. அப்படிப்பட்ட பெருமாள் அல்லவா இப்போதும் நம்முடைய விரோதிகளை கிளங்கெடுப்பதற்காக வந்து இங்கே அண்மையிலே திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்கிறான் என்று சொல்கிறார். கழுதையின் வரலாறு என்ன? மற்ற வரலாறுகளெல்லாம் நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். மருது மரங்கள், பூதனை, மற்ற அசுரர்களை அழித்ததெல்லாம். ஆனால் இதுவரை கழுதையின் வரலாறை பார்க்கவில்லை. அதை இப்பொழுது பார்க்கலாம். கம்சனுடைய ஏவுதலால் கழுதை வடிவமாக வந்த காட்டுக்குள்ளே கண்ணனை துன்புறுத்துவதற்காக, அவனை கொல்வதற்காக வந்தவன் தேனுகாசுரன் என்ற அரசன். கண்ணபிரான் பலராமனோடும் ஆயர் சிறுவர்களோடும் மாடு மேய்த்து கொண்டு பழங்கள் சென்றபோது மிகுந்த பழங்கள் பழுத்திருந்த ஒரு பழுத்து வாசனை வீசிக்கொண்டிருந்த ஒரு பனங்காட்டிற்கு சென்றார்கள். அங்கே அடைந்து அந்த பனம்பழங்களை விரும்பி உதிர்த்து கொண்டு வரும்போது அந்த வனத்துக்கு தலைவன் இந்த தேனுகாசுரன், கம்சனுடைய பரிவாரங்களில் ஒருவன், கழுதை வடிவம் கொண்டவன் அவன். அந்த தேனுகாசுரன் கோபம் கொண்டு அந்த கழுதை வடிவிலேயே ஓடி வந்து எதிர்த்து போர் செய்தான். அப்படி போர் செய்ய உடனே கண்ணன் மிகவும் லாகவமாக கழுதையின் பின்னங்கால்கள் 2ஐயும் பற்றி அந்த அசுர கழுதையை தூக்கி சுழற்றி அது உயிர் இழக்கும்படியாக பனைமரத்தின் மேலிருந்து அதனை கொன்றுவிட்டான் என்பதுதான் அந்த கழுதையின் வரலாறாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு நீ, முன்பு செய்த தீவினைகளை எண்ணி நாம் என்ன துன்பங்களை அடையப் போகிறோமோ என்று மயங்கி துன்புறும் நெஞ்சமே, அனுபவித்து நீக்க முடியாத துயரங்களை நினைத்து நீ வருந்தாமல் இரு. என்ன காரணம் பற்றி வருந்தாமல் இருக்க முடியும் என்றால், வலிமிக்க காலார் மருதும் காய்செனத்த கழுதும் கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் என்ற அந்த லீலைகளெல்லாம் இந்த 2 வழிகளில் சொல்லுகிறார் ஆழ்வார். எம்பெருமான் திறம் இது அல்லவா, மிக்க வலிமையை உடையவாய் வேரூன்றி இருந்த மருத மரங்கள், மிக்க சீற்றத்தை உடைய பூதனை தாயாக வந்த பேய் பூதனை, கோபத்தை உடைய குதிரை கழுதை, பெரிய வடிவையுடைய காளைகள் மதையானை, மலை துள்ளினால் போல தன்னை நோக்கி போரிட வந்த மல்லர்கள் எல்லாம் உயிர் நீக்குமாறு இவைகளை முறையாக அழித்து
தாய் பால் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்து விட்டதே என்று வெகுண்டு தூக்கிய திருவடிகளுக்கு இலக்காகி சகடாசுரன் தூள் தூளாய் போகும்படி பண்ணினவன் உகந்தருளி இருக்கும் திருத்தலம் இத்தலம் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம். தொண்டீர் உய்யும் வகையறிந்தேன் கண்ணபுரம் தொழுதும் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம். கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் தொகுத்து சொன்ன ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை அன்வயிக்கலாம். மாலாய் மனமே அருந்துயரில் வருந்தாதிரு, நீ வலிமிக்க காலார் மருதும் காய் சினத்த கழுதும் கதமா கழுதையும் மாலார் விடையும் மதகரியும் மல்லர் உயிரும் மடிவித்து காலால் சகடம் பாய்ந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. நாம் கண்ணபுரத்தை தொழுதால் உய்யலாம் என்று சொல்லி இந்த பாடலிலே தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் திருமங்கையாழ்வார். அற்புதமான பாசுரம். இந்த அளவிலே அந்த அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.